ஹே காய்ஸ், நம்ம எல்லாருமே நம்ம கோல்ஸை நோக்கி டிராவல் பண்ணும்போது இதை கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்போம். அது என்னன்னா, நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே, நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்போம். ஆனா இங்க ரியல் ஃபேக்ட் என்னன்னா, இந்த உலகமே நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கு. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? நான் இங்க உலகம்னு சொல்றது இந்த வேர்ல்ட்ல இருக்க பீப்புளை சொல்ல வரல, நம்மளோட யூனிவர்ஸ் தான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ் நீங்க பேசுறத கேட்கவும் செய்யும். அட் த சேம் டைம் இந்த யூனிவர்ஸும் உங்ககிட்ட பேசும். அண்ட் எப்படி இந்த யூனிவர்ஸ் நம்ம பேசுறத கேட்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா கண்டிப்பா உங்க கேள்வியோட ஆன்சரா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்பர் 1, ஃபைண்ட் த பீஸ்ஃபுல் பிளேஸ் ஃபார் ஹாப்பி லைஃப். இப்போ நீங்க ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போக போறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பிளேஸ் எந்த பிளேஸா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீச்சா இருக்கலாம், கோவிலா இருக்கலாம், அப்படி இல்ல ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கலாம். அந்த பிளேஸ்க்கு நீங்க போன உடனே என்னதான் உங்க மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருப்பீங்க. அந்த பிளேஸோட வைப்ரேஷனுக்கு உங்க ஹார்ட் அடாப்ட் ஆகிக்கும். சோ இந்த மாதிரி பிளேஸை நீங்க ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த பிளேஸ்ல தான் இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும். கொஞ்சம் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வேர்ல்டுல என்னதான் எவ்வளவு பிளேஸ் இருந்தாலும் நீங்க ஏன் அந்த ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸுக்கு போகும்போது மட்டும் எல்லா கவலையும் மறந்து ஹாப்பியா இருக்கணும்? ஏன்னா அந்த பிளேஸ்ல இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. சோ அதனாலதான் நீங்க அந்த பிளேஸ்ல எல்லா கவலையும் மறந்து ஹாப்பியா இருக்கீங்க. சோ இது எல்லாமே இந்த யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் தான். அடுத்து நம்பர் 2, தேஜாவு. தேஜாவுனா என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த பண்றோம் இல்ல பாக்குறோம், ஆனா அந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே, நம்ம பார்த்த மாதிரியே ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அதுதான் தேஜாவு. சோ இந்த மாதிரி தேஜாவு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குன்னா இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். தேஜாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு ஃபேமிலி ட்ரிப் போறீங்க, ஆனா அந்த பிளேஸுக்கு நீங்க ஆல்ரெடி ஃபேமிலியோட ட்ரிப் போன மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு தேஜாவு வருதுன்னு அர்த்தம். அண்ட் தென் இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்க கேட்கலாம், எதுக்காக இந்த யூனிவர்ஸ் எங்கிட்ட பேச ட்ரை பண்ணணும் அப்படின்னு. ஏன் இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுதுன்னா, உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கும் உங்களை நிறைய அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கும் தான். இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேச ட்ரை பண்றதே இதுக்காக தான். சோ இந்த மாதிரி உங்களுக்கு தேஜாவோ இருந்தா கண்டிப்பா நீங்க சீக்கிரமாவே உங்க லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறீங்க. அப்படியும் இல்லனா உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண போற பீப்புளை ரொம்ப சீக்கிரம் மீட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 3, சீயிங் a particular animal daily. இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற நெக்ஸ்ட் டூல் தான் அனிமல்ஸ். என்ன இந்த யூனிவர்ஸ் அனிமல்ஸ் வச்சு எல்லாம் நம்மகிட்ட பேசுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் அனிமல்ஸ் மூலமா நம்ம கிட்ட பேசும், இல்ல அதோட சைன்ஸ் அனுப்பும். சரி, அப்படி இந்த யூனிவர்ஸ் நம்ம கிட்ட அனிமல்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ண ஒரு அனிமலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ரிஸ்க் எடுத்து பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க எப்பவும் விட ரெகுலரா கழுக பாக்குறீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னா, பயப்படாம போல்டா பிசினஸ் பண்ண சொல்லுதுன்னு அர்த்தம். சோ அதோட சிம்பிளா தான் உங்க கண்ணுல ரெகுலரா கழுகு இல்ல ஈகிளை காட்டியிருக்கு இந்த யூனிவர்ஸ். அடுத்து நம்பர் 4, ட்ரீம்ஸ். இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேசுறதுக்கு முக்கியமா யூஸ் பண்ற டூல் தான் இந்த ட்ரீம்ஸ். இப்ப நீங்க ரொம்ப நாளா பினான்சியலா ரிச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். சோ நீங்க இப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்க ஏற்கனவே பினான்சியலா ரிச் ஆன மாதிரி உங்களுக்கு ட்ரீம் வரும். ஏன் நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு ட்ரீமா வருது? ஏன்னா இந்த யூனிவர்ஸ் உங்க ஆசையை ரியாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணுது. உங்க ட்ரீம்லயே உங்க ஆசை ரியாலிட்டியா சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. சோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப நாள் ஆசைப்படுறது உங்க ட்ரீம்ல வந்தா அது சீக்கிரமே ரியாலிட்டியில நடக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 5, ரெப்படிஷன். ரெப்படிஷன்னா என்னன்னா, நீங்க டெய்லியுமே ஒரு பர்டிகுலர் வேர்ட் இல்ல ஒரு பர்டிகுலர் நேம அடிக்கடி கேட்பீங்க. ரெப்படிஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா உங்ககிட்ட அதுக்கான காசு இல்லைன்னா நீங்க ஆஃபீஸ் போகும்போதும் சரி, அப்படி இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போகும்போதும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் யாராவது டெய்லியும் உங்ககிட்ட காரை பத்தியே பேசுறாங்கன்னா இந்த யூனிவர்ஸ் சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு காரை கிஃப்ட் தரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன தரணும்னு நினைக்குதோ அதுதான் டெய்லியும் உங்களை பார்க்கவும் கேட்கவும் வைக்கும். இதுக்கு நேம் தான் ரெப்பிட்டிஷன் சொல்லுவாங்க. அடுத்து நம்பர் 6, டாக்கிங் த்ரூ தேர்ட் பர்சன். இந்த யூனிவர்ஸ் ஒரு தேர்ட் பர்சன் மூலியமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா நீங்க நம்பலனா கூட இதுதான் உண்மை. இப்போ நீங்க ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க. அப்ப சடனா யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் நம்ம கிட்ட சும்மா பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளோட லைஃப பத்தி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நாமளும் நம்மள அறியாம நம்மளோட லைஃப் ஜர்னி எல்லாம் அவங்க கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா ஆக்சுவலா இத உண்மையாவே அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேட்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அவங்க சைலண்டா தான் இருப்பாங்க. ஆனா இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா, அவங்க கிட்ட உங்க லைஃப் ஜர்னியை கேட்க சொல்லி ட்ரிகர் பண்ணும். சோ அதனாலதான் அவங்களும் உங்ககிட்ட கேக்குறாங்க. சரி, என்னோட லைஃப் லெசன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல இன்னும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன ஆசைலாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தரலாம்னு யோசிக்கும். இந்த விஷயத்த 1964ல நிறைய ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் டைம் சம்பந்தமே இல்ல ஏதாவது தேர்ட் பர்சன் உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அது அவங்களா பேசுற அவங்க மூலமா இந்த யூனிவர்ஸ் தான் உங்ககிட்ட பேசுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 7, அன்எக்ஸ்பெக்டட் லவ் ஃப்ரம் அதர் லிவிங் திங்ஸ். இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா
உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடான லவ் கிடைக்கும். அது மத்தவங்க கிட்ட இருந்து வரலாம், இல்ல அனிமல்ஸ் கிட்ட இருந்து வரலாம், அப்படியும் இல்லைன்னா பேர்ட்ஸ் கிட்ட இருந்து கூட வரலாம். இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு டாக் இருக்கு. அந்த டாகை நீங்க முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல. ஆனா அப்படி இருந்தா கூட அந்த டாக் உங்க கிட்ட வாலாட்டிட்டு வரும், உங்க மேல லவ் செலுத்தும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது நடக்குது அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் தான் உங்க மேல லவ் காட்டுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்களுமே அந்த லவ் காட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரமே இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்த நம்பர் 8, அன்எக்ஸ்பெக்டட் சைலன்ஸ் ஃப்ரம் யூ. ஏன் எதுக்குன்னு தெரியாம நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சைலண்டாவே இருந்திருப்போம். எதுக்குன்னே தெரியாது. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நம்ம சில பிளேஸ் ஒரு சிச்சுவேஷன்ல சைலண்டா இருப்போம். ஏன் நம்ம இப்ப சைலண்டா இருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமான்னு கேட்டா கிடையாது. அட ஏங்க, நம்மளுக்கே தெரியாம சில சிச்சுவேஷன் இல்ல பிளேஸ்ல சைலண்டா இருப்போம் தான். ஆனா இதுக்குமே ஒரு ரீசன் இருக்கு. அந்த சிச்சுவேஷன் இல்ல பிளேஸ்லாம் இந்த யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்ஸே நம்மளுக்குள்ளதான் இருக்கு. சோ அதனாலதான் யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம சைலண்டா இருப்போம். அகைன் நீங்க எப்பவாவது உங்களுக்கே தெரியாம சைலண்டா இருந்தா யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேசுது, அதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம 9, ரிப்பீட்டட் இன்சிடென்ட். நீங்க பஸ்ல எல்லாம் டிராவல் பண்றீங்க, அங்க நீங்க ஒரு பர்சனை பாக்குறீங்க. அகைன் நீங்க நெக்ஸ்ட் டே பஸ்ல டிராவல் பண்ணும்போது மறுபடியும் அதே பர்சனை பாக்குறீங்க. இந்த யூனிவர்ஸ் அந்த பர்சன் மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுதுன்னு அர்த்தம். இல்ல நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, அங்க பிரியாணி சாப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா சேம் அதே பிரியாணி தான் வீட்லயும் இருக்கு. சரி நெக்ஸ்ட் டே டின்னருக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போலான்னு பிளான் பண்ணா அங்க போய் பார்த்தா அங்கேயும் பிரியாணி தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் இன்சிடென்ட் மூலமா கூட இந்த யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணும். சோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது ரிப்பீட்டட் இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நடக்குதுன்னா இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட அந்த இன்சிடென்ட் மூலமா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 10, பிரேக்அப்ஸ். இந்த யூனிவர்ஸ் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண போகுதுன்னா அதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நீங்க ரொம்பவே வேல்யூபிளா கன்சிடர் பண்ற ஒரு பர்சனை உங்க லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணும். அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல லவரா இருக்கலாம், இப்படி யாரா வேணா இருக்கலாம். ஏன்னா நீங்க அவங்க இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க உங்க கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளேயே இருந்துருவீங்க. உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து வெளியே கொண்டு வரதான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பர்சனை உங்க லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணும். உங்க லைஃப்ல இருக்க அந்த வேல்யூபிளான பர்சன் போன அப்புறம் நீங்க ரொம்ப உடஞ்சு போவீங்க. பட் என்னதான் நீங்க உடஞ்சு போனாலும் ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமா நீங்க ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண நினைப்பீங்க. நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறுவீங்க. இதனால சூப்பர் ஸ்டார் கூட ஒரு பாட்டுல சொல்லிருப்பாரு, கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும்னு. சோ உங்க லைஃப்ல நீங்க வேல்யூபிளா கன்சிடர் பண்ற பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா உடஞ்சு போகாம இந்த யூனிவர்ஸ் தான் உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்காக அவங்கள உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம 11, மெமரிஸ். நம்ம லவ் பண்ண பர்சன் நம்ம லைஃபை விட்டு போனாலுமே அவங்களோட மெமரிஸ் நம்மளை விட்டு போகாது. நம்ம அவங்க கூட இருந்த டேஸ், அவங்க கூட பழகின டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்து போகும். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம இதை நினைச்சு கூட ஃபீல் பண்ணிருப்போம், இந்த பர்சன் நம்ம லைஃப்ல இருந்திருந்தா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா ஹாப்பியா லீட் பண்ணிருக்கலாமேன்னு. நீங்க இப்படி பாஸ்ட் மெமரிஸை நினைச்சு ஃபீல் பண்றீங்கன்னா கூட இந்த யூனிவர்ஸ் அந்த மெமரிஸ் மூலியமா ஏதோ ஒரு லெசன் உங்களுக்கு டீச் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண லெசன்ஸை வச்சு இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும். சோ நீங்க பாஸ்ட் மெமரிஸ்ல கத்துக்கிட்ட லெசன்ஸை வச்சு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கரண்ட்ல வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களோட லைஃபை இந்த யூனிவர்ஸ் டெஃபினட்டா சேஞ்ச் பண்ணும். அண்ட் தென் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவலுக்கு நீங்க அச்சீவும் பண்ணுவீங்க. இந்த ஒரு வீடியோல இருந்து கண்டிப்பா யூனிவர்ஸ் நம்ம கிட்ட எப்படி எல்லாம் பேசுது அப்படின்னு நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி யூனிவர்ஸ், மணி அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் கான்டென்ட் வேணும்னா நம்ம பியாண்ட் ஆர்டினரி சேனல் அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் இது ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.